டேய் மாப்ள, மேனேஜர் போனுக்கு மேல போன் போட்டு இருக்காரு. பஸ் ஸ்டாண்ட் வர மட்டும் இறக்கி விடுறா. எதுக்கு மேனேஜர் உனக்கு கால் பண்றாரு? வேலைக்கு லேட் ஆயிருச்சு அதான்டா மாப்ள. டேய் என்னடா எப்ப பார்த்தா வேலைன்னு திடீர் என்ன மாப்ள இவன்? வேலைக்கு போய் என்னடா சம்பாதிக்க போற? டேய் மாப்ள, பொங்கல் லீவ்லாம் முடிஞ்சு இன்னைக்கு தான்டா வேலைக்கு போறேன். இன்னைக்கு போனா தான்டா சம்பளம் இன்கிரிமெண்ட் ஆகும். டேய் என்னடா இன்கிரிமெண்ட்? ஒரு ஒட்டத்துல வாழ்றது என்ன வாழ்க்கடா? இதுக்கு பேர் என்ன பொழப்பு தெரியுமா? நாய் பொழப்புடா, நாய் பொழப்பு. நான் இந்த மாதிரி ஒழிச்சு 10,000 தான் சம்பளம் வாங்குறேன். டேய் மாப்ள, என்கிட்ட தரமான பிசினஸ் ஐடியா ஒன்று இருக்கு. அதை மட்டும் பண்ணிட்டோம்னு வச்சுக்க நம்ம வாழ்க்கையில எங்கேயே போயிடலாம்டா. அப்படி இல்லாட்டி வச்சுக்க 10,000 அடிமையா இருக்க வேண்டியது வாழ்க்கை போறோம். யோசிச்சுக்க என்ன பண்ணலான்னு. என்ன மாப்ள? மேனேஜர் தான்டா கால் பண்றாரு. எடுத்து பேசுறா, வரலன்னு சொல்லு. சார் 2 நாள் மட்டும் லீவ் வேணும். லீவ்லாம் தர முடியாது. அப்போ உங்க இஷ்டத்துக்குலாம் வர முடியாது. மாப்ள அவ்வளவுதான், நம்ம பிசினஸ் ட்ரை பண்றோம். என்ன பிசினஸ் மட்டும் யோசி. சரிடா மாப்ள. போன உடனே வந்துடுறோம். மாப்ள எங்கடா போறீங்க? வேலைக்கு தான் போயிட்டு வந்துடுறோம். மாப்ள உங்களை நம்பி தான்டா வேலையெல்லாம் விட்டுருக்கேன். மாப்ள அப்படி இல்லடா, பிசினஸ் பண்ணணும்ல, காசு வேணும்ல, அதுதானே நாங்க வேலைக்கு போயிட்டு இருக்கோம். நான் இங்கே இருந்து யோசிச்சுட்டே வந்துடுறோம். மாப்ள வருவீங்களா? போயிட்டு வரோம்டா, யோசிச்சுக்கிட்டே இரு. புரியாமல் நின்றே நின்று சொல்லேன் பிரேமனே. தம்பி உனக்கு 7,000 இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கியா? இன்கிரிமெண்ட் ஆயிருக்கா? ஆமா, உனக்கு மேனேஜர் கால் பண்ணிருப்பார்ல. சார் 2 நாள் மட்டும் லீவ் வேணும். லீவ்லாம் தர முடியாது. அப்போ உங்க இஷ்டத்துக்குலாம் வர முடியாது.